நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? உண்மையை சொல்லுங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ் பேக், டிஸ்கவுண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா? இல்ல வெறும் கிரெடிட் கார்டு பில் மட்டும் தான் மிச்சமாகுதா? இந்தியால 10 கோடிக்கும் அதிகப்படியான மக்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. பட் அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தான், ரொம்ப வெகுஜன மக்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்குது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கிடைக்குது அண்ட் ஃபியூவல் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட கிடைக்குது. அது எப்படி? நமக்கு ஏன் இந்த டிஸ்கவுண்ட்ஸ், இந்த கேஷ்பேக்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோனுடைய முடிவில் எந்த கிரெடிட் கார்டில் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இந்த வீடியோல டாப் 5 கிரெடிட் கார்ட்ஸ் என்னன்றத சொல்ல போறேன். அதுலயும் குறிப்பா 2 கிரெடிட் கார்டுல ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் உங்களால சேமிக்க முடியும். இன்னொரு கிரெடிட் கார்டுல 60,000 ரூபாய் உங்களால சேமிக்க முடியும். ஆக மொத்தம் 95,000 ரூபாய் வெறும் 2 கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதன் மூலமாவே நம்மளால பணத்தை மிச்சப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய 3 கிரெடிட் கார்டுல இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னா ஆப்வியஸா வீடியோவை நீங்க எண்ட் வரைக்கும் பார்த்தே ஆகணும். வெல்கம் டு பாஸ் வாலா, நான் உங்க யுவராணி. டாப் 5 கிரெடிட் கார்ட்ஸ் என்ன, அதுவும் இந்த ஒரு டைம்ல எந்த கிரெடிட் கார்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். கிரெடிட் கார்டு வெறும் செலவழிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சேமிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான டூல் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு என்னன்னு பார்க்கும்போது IDFC Millennia. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க. இது வரைக்கும் எனக்கு கிரெடிட் கார்டே இல்லை, அப்போ நான் என்ன பண்றது, எந்த கிரெடிட் கார்டு கிட்ட போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த வருஷம் இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க 30 நாட்களுக்குள்ள 5,000 ரூபாய் செலவழிச்சிங்க, அதுவும் குறிப்பிட்டு இந்த அமேசான், பிக் பாஸ்கெட், ஊபர், லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது 5,000 rupeesக்கு மேல செலவழிச்சிங்க அப்படின்னா வெல்கம் வவுச்சரா 500 rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது 10x டைம் கொடுக்குறாங்க. நார்மலா எல்லாருக்கும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க, இவங்க 10 மடங்கு ஜாஸ்தியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வேல்யூ பேக் ஆஃப் அப் டு 2% அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்டவங்கலாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும், ஒரு 30 நாட்களுக்குள்ள, 10 நாள், 15 நாள். பட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரயில்வேல அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெயின்லலாம் போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூவி டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண அப்படின்னா 100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர்னு பார்க்கும்போது 1%. ஃபியூவல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பெட்ரோல் டீசல்லாம் போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 1% சர்சார்ஜ் வேவராக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கிரெடிட் கார்டுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா யாருக்கெல்லாம் அது கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை சுயமாக தொழில் செஞ்சுட்டு இருக்க நபராக கூட இருக்கலாம். உங்களுடைய வருமானம் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாயா இருக்கணும், இல்லை வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. 25,000 ரூபாய்க்கும் கம்மியாக உங்கள் சம்பளம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்காது. வயசு, சப்போஸ் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்க நபராக இருந்தீங்கன்னா 21 to 60 வயசாக இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா 25 to 60 வயசுக்குள்ள இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த IDFC Millennia கிரெடிட் கார்டு கிடைக்கும். ஸோ இந்த IDFC Millennia கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து ரெண்டாவது கிரெடிட் கார்டு என்னன்னு பார்க்கும்போது KIWI கிரெடிட் கார்டு. ஸோ நம்மள நிறைய பேர் இப்போ UPIல தான் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது ஒரு பழக்கமாகவே மாறி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு போங்க, ஏன்னா அது நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டில் எக்கச்சக்கமான ஒரு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்களாமா. இதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அண்ட் UPI மூலமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது 5% வரைக்கும் கேஷ்பேக்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் எப்படின்னா ஒரு 100 ரூபா செலவழிச்சிங்கன்னா 5 ரூபா நமக்கு திரும்ப கிடைச்சிடும். அண்ட் மோஸ்ட் ரிவார்டிங் UPI யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டில் இதுதான் அதிகப்படியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், ஒரு வருஷத்துக்கு சப்போஸ் ஏர்போர்ட் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஏர்போர்ட் லான்ச்லாம் இருக்குல்ல, அது 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நியான் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 ரூபாய், 999 ரூபா ப்ளஸ் GST பே பண்ணணும். பட் இந்த ஒரு கார்டு வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. அண்ட் ஹையர் கேஷ்பேக்
கொடுக்குறாங்க, ஃப்ரீ டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸும் இருக்கு. இந்த ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் யாருக்கு தகுந்தது அப்படிங்கறத டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கிரெடிட் கார்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசு 25லேருந்து 60 வயசா இருக்கணும். அப்புறம் உங்களோட சிபில் ஸ்கோர் 720க்கும் மேலே இருக்கணும். யாரெல்லாம் வரவு செலவு சரியா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிவி கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அண்ட் எம்ப்ளாயி நீங்க சுயமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்காது. நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மினிமமா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ கிவி கிரெடிட் கார்டு எனக்கு ஏற்றதா இருக்கு. நான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா வாங்குறேன், ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் சுயமா தொழிலாம் பண்ணலை, எனக்கு இது ஏற்றதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிவி கிரெடிட் கார்டு லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து 3வது கிரெடிட் கார்டு HDFC டாடா நியூ பிளஸ். ஸோ நிறைய பேருக்கு டாட்டாவை ரொம்ப பிடிக்கும். டாட்டாவுடைய பிராண்ட் அப்படின்னால ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால டாடா பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம். ஸோ கிரெடிட் கார்டு அவங்க வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு, இதுவும் ஒரு ரூபே கிரெடிட் கார்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, இந்த கிரெடிட் கார்டை வாங்க போறீங்க, அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயினிங் ஃபீஸ் கூட கிடையாது. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது மூலமா நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால 35,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு சேமிக்க முடியும்னு. அந்த கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு தான். அது மட்டும் இல்லாம டாடா நியூ காயின்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு நேம் வச்சுப்பாங்களே, இவங்க டாடா நியூ காயின்ஸ் வச்சிருக்காங்க. 7% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். எப்படின்னா டாடா பிராண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக் பாஸ்கெட், ஏர் ஏஷியா, டாடா OMG, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட்சைடு, டைட்டன், தனிஷ்கன்னு டாட்டாவினுடைய பிராண்ட்ஸ்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா 7% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அண்ட் UPI யூஸ் பண்றீங்க, டாடா நியூ ஆப்ல மூலமா UPI ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா 1% உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். அண்ட் டாடா நியூ ஆப் மூலமா நீங்க பில் பேமெண்ட்லாம் பண்றீங்க அப்படின்னா 2% டாடா நியூ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுமே ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர், ஸோ நீங்க ஃபியூவல் போடுறீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அப்படின்னா கூட 1% உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களோட வயசு 21லேருந்து 65 வயசா இருக்கணும். சாலரி எம்ப்ளாயா இருந்தாலும் கொடுப்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் கொடுப்பாங்க. உங்களுடைய மாத வருமானம் 25,000 ரூபாயா இருக்கணும். சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நான் இப்பதான் சொன்னேன், இந்த கிரெடிட் கார்டு லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸே கிடையாது. ஸோ 499 ரூபா பிளஸ் GST நம்ம பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த HDFC டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. 4வது கிரெடிட் கார்டு SBI Cashback. ஸோ கேஷ்பேக்ல நிறைய வேணும்ப்பா எனக்கு, நான் செலவழிக்கிறேன்ல, செலவழிச்ச காசு திரும்ப எனக்கே வரணும், கொஞ்சமாச்சும் வரணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா செலவழிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், பட் பணம் போகும்போது கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த பணம் திரும்ப வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு இன் 2025ல இந்த SBI Cashback கிரெடிட் கார்டு சொல்லலாம். பிகாஸ் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது மூலமா வருஷத்துக்கு 60,000 ரூபாய் நம்மளால சேவ் பண்ண முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2 கிரெடிட் கார்டில் சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு, அதான் இது 2வது கிரெடிட் கார்டு. ஸோ ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க வித்வுட் எனி மர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் 5% கேஷ்பேக்கு. ஆஃப்லைனில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 1% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இவங்களுமே ஃபியூவல் சர்சார்ஜ் வேவரா 1% கொடுக்குறாங்க. ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கன்னா நிறைய ரூபாய் சேமிக்க முடியும் இல்லையா? அதனாலேயே அவங்களுடைய ஜாயினிங் ஃபீ ஃபர்ஸ்ட் டைம் 999 ரூபா பிளஸ் GST, 2வது வருஷத்துலேருந்து ஆனுவல் ஃபீஸாக 999 ரூபா பிளஸ் GST. சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை செலவழிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 2வது வருஷம் கட்ட வேண்டிய இந்த ஆனுவல் ஃபீஸ் நம்ம கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்கன்னு பார்க்கும்போது நீங்க ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கலாங்க. உங்களுடைய மாத வருமானம் மட்டும் 30,000 ரூபாய் இருக்கணும். உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசு இருக்கணும். இந்த கேட்டகரியில உங்களுக்கு டிக் 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 வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த SBI Cashback கிரெடிட் கார்டு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் 5th கிரெடிட் கார்டு என்ன பார்க்கும்போது இந்தியன் ஆயில் RBL பேங்க். நிறைய பேருங்க பணக்காரவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கை காசை கொண்டு போய் கொடுக்கறது இல்லை, டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி ஃபியூல் டிரான்சாக்ஷன் கொடுக்கறதே கிடையாது, ஷாப்பிங்லாம் இல்லவே இல்லை. அவங்களுக்கும் நமக்கு உண்டான வித்தியாசமே நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன்.
எப்படி யூஸ் பண்ணுறாங்க கிரெடிட் கார்டுன்றது தான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா IOCL ஃபியூவல் ஸ்டேஷனில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஃபியூவல் போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது 8.5% வந்து வேல்யூ பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியன் ஆயில் ஃபியூவல் ஸ்டேஷன்ஸில் ஒவ்வொரு 100 ரூபாய் நீங்கள் செலவழிக்கும் போதும் உங்களுக்கு 15 ஃபியூவல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2000 ஃபியூவல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் வெல்கம் பெனிஃபிட்டாக ஃபஸ்ட்டு 30 நாட்களுக்குள்ளே இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு 500 ரூபா நீங்கள் செலவழிச்சிருந்தாலே போதும் 1500 ரூபா வர்த்துள்ள 3000 ஃபியூவல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களாமா. அண்ட் ஒரு 100 ரூபாய் செலவழிக்கும் போது 2 ஃபியூவல் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். வேற பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஒரு ஃபியூவல் பாயிண்ட்ன்றது எவ்வளோனா 50 பைசா. அப்போனா அதை நம்ம ரீடீம் பண்ணிக்கலாம் இந்தியன் ஆயில் ஃபியூவல் ஸ்டேஷன்ஸில். அண்ட் ஃபியூவல் சர்சார்ஜ் வேவரும் கொடுக்குறாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் சப்போஸ் 500 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய்க்குள்ளே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் உங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமமாக ஒரு மாதத்துக்கு 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்ங்க. இவ்வளோ ஃபியூவல் ஸ்டேஷன்ஸில் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, நிறைய ஃபியூவல் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபீஸ் எல்லாம் இருக்குது. ஜாயினிங் ஃபீஸ் 1500 ரூபாய் நம்ம கட்டணும். ஆனுவல் ஃபீஸ் 2வது வருஷத்துலேருந்து பார்க்கும்போது 1500 ரூபாய் தான். சப்போஸ் நீங்கள் அதுக்கு முந்தின வருஷம் 2.25 லட்சம் ரூபா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 2வது வருஷம் கட்ட வேண்டிய பணம் ஆனுவல் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் நம்ம பண்ணுறோம் RBL பேங்க் கிரெடிட் கார்டுன்னு பார்க்கும்போது 99 ரூபா ப்ளஸ் GST நம்ம வந்து பே பண்ணோம், அது சார்ஜ் பண்ணுறாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களோட வயசு 21லேருந்து 65. மறுபடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரோட வயசில் 60 வரைக்கும் இருக்கோ அதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. சில பேருக்கு 65 வயசு வரைக்குமே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிரெடிட் கார்டுன்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. எம்ப்ளாயி நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர் இருந்தாலும் சரி, இல்லை salaried எம்ப்ளாயர் இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே அவங்க கொடுக்குறாங்க. மினிமம் இன்கம் 15000 ரூபாய். இதுதான் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் 20000, 30000, 25000 அப்படின்ற மாதிரி லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் 15000 சம்பளம் வாங்குறவங்க கூட இந்த கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா இருக்கணுங்க. அதுவும் அந்த இன்கம் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும் ITRல. கிரெடிட் ஸ்கோர் மினிமமாக 720 இருந்தாலே உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைச்சிடும். ஸோ ஆக மொத்தம் இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த 5th கிரெடிட் கார்டு என்னது, இந்தியன் ஆயில் RBL பேங்க் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு ஓகே, நான் அதிகம் ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், டிரைவிங்கு அப்படி என்ன நினைச்சாலும் ஓகே, உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஏற்றுதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 கிரெடிட் கார்டு மூலமா எப்படி நம்ம பணத்தை செலவழிக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்காம சேமிக்கிறதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகணும், இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு, யார்கிட்டயாச்சும் கேட்டு அதை தெளிவு பெறணும்னு நினைக்கிறீங்க, பட் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கவலையும் வேண்டாம். எங்ககிட்ட 1000க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், அவங்கவுங்க துறையில் திறந்து விளங்கின நபர்கள் இருக்காங்க. ஸோ பாஸ்வால் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவங்களுக்குள்ள எக்ஸ்பர்ட் கனெக்ட் மூலமாக கால் பண்ணி என்ன ஏதுன்றதை தெரிஞ்சு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு வெறும் 999 ரூபா நீங்கள் பே பண்ணுறது மூலமாக 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ், அதாவது 500க்கும் மேற்பட்ட தொழில்களை நீங்க கத்துக்கலாம். ஸோ பாஸ்வாலாவை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாஸ்வாலா, be the boss.